Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. இன்றைக்கான தலைப்பு know yourself. அதாவது நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியதாக வந்திருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஷூ ஒன்று வாங்கினேங்க. ஸோ அந்த ஷூ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ஷூ தான். பட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் வாக்கிங் போகும்போது சரி, ஜாகிங் போகும்போது சரி, ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, எல்லா நேரங்களிலும் அந்த ஷூ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த கிரிப், குஷன் ப்ளஸ் அதோடைய அந்த ஃபுட் சோல் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நான் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன தான் அந்த ஷூ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அந்த ஷூவை தூக்கி என் தலையில் வச்சுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் அது ஷூ காலு கீழே நம்ம போட தான் அதை செஞ்சே இருக்காங்கன்றது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா வந்திருக்கு. சரி, ஓகே, நம்மளுக்கு தான் அந்த ஷூனா என்னன்றது தெரியும். ஆனால் அந்த ஷூக்கு அதை பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியவே தெரியாது. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய வேல்யூ என்ன, அது நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது, அதோடைய பயன் என்னென்னவா இருக்குது அப்படின்றது அந்த ஷூக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ஒரு காலமும் அதை நம்ம காலில் மாட்டிக்கிட்டு சேத்து மேலே நடக்கிறதும் இல்லை மண் மேலே நடக்கிறது, கல் மேலே நடக்கிறதுக்குலாம் அது அனுமதி கொடுக்கவே கொடுக்காது. அதோடைய வேல்யூ தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்மளால் அதை ஈஸியாக கால் கீழே போட முடியுது. ஸோ இன்றைக்கி நம்மளில் பல பேரும் கூட எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூ என்ன, நம்ம யார் அப்படின்றது தெரியாததுனாலேயே தான் தோல்வியின் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் வேதத்தில் ஆதியாகமம் 1:26-27 கர்த்தர் தெளிவாக போடப்பட்டிருக்காரு. நம்மளை அவருடைய சாயலில் அவர் உருவாக்கியிருக்காராம், அதாவது சிருஷ்டித்திருக்காராம். ஸோ இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கர்த்தர் யாருன்றது நம்மளுக்கு தெரியும். கர்த்தருக்கு வியாதிகள் இருக்கா? கிடையாது. அவர் கடன் தொல்லைகள் இருக்கா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவர் வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது அவரால் அதை மேற்கொள்ள முடிந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேற்கொள்ள முடிந்தது. அவருக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தாலுமே அந்த இஷ்யூஸ் அவரால் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அந்த பலன் அவருக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் அவரை போல நம்மளும் சிருஷ்டித்திருக்கும் போது அவருடைய எல்லா பலனையும் நமக்கும் தந்திருக்கிறார். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்காரு அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதாக வந்திருக்கு. ஸோ இந்த மெசேஜை பார்க்குற நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் தொல்லைகள், உடல்நல குறைவுகள்னு சொல்லி எது இருந்தாலுமே சரி, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சாயலில் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் எது வந்தாலுமே சரி என்னால் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். அந்த தோல்வியின் வாழ்க்கையை நான் எடுத்துக்கொண்டு போகவே முடியாது. வெற்றியின் வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படின்ற விசுவாசத்தோடு நீங்கள் வாழும்போது மட்டுமே தான் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை அனுபவிக்க முடியும் என்பது தான் இந்த மெசேஜ் மூலமாக நான் சொல்ல ஒரு காரியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வேர்டு எல்லாருக்கும் ரொம்ப பிளஸ்டாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்குறதும் பார்க்குறதும் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.